என்னென்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. அவன் அந்த ஒளி அல்ல, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த வசனத்திலே யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் எடுத்துக்கொண்டால் அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக என்ன செய்தான்? இருந்தான். அவனுடைய வெளிச்சத்திலே நீங்களும் கலிகூர மனதாயிருந்தீர்கள் என்று யோவான் சுவிசேஷம் 5:35 வாசிக்கிறோம். யோவான் தன்னுடைய ஊழியத்தின் மூலம் திரளான மக்களை தேவனுக்கு நேராக திருப்பினவர். பெரிய அற்புதங்கள் இயேசுவை போல் ஒன்றும் செய்யவில்லை. பட் அவருடைய போதனையிலும் அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தின் மூலமாக எலியாவின் ஆவியை உடையவனாய் நிறைய மக்கள் கர்த்தரிடத்தில் திருப்பப்பட்டார்கள். யோவானுடைய காலத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்து எங்கும் பேசப்பட்டது. தேவனிடத்திலிருந்து வந்தவர், ஏனென்றால் எரிந்து பிரகாசம் உள்ள விளக்கு என்று சொல்லும் போது he was a familiar famous figure among the people in those days. நாட்களில் யோவான் ஸ்நானகன் என்று சொன்னால் எல்லாராலும் அறியப்பட்ட பெயர் பிரஸ்தாபம் உள்ளவராக, எல்லா மக்களும் ஸ்தோத்திரம் தேவனுடைய சாயல் ஸ்பெஷல் தீர்க்கதரிசியாக வந்தவர் என்று சொல்லி எல்லாரும் யோவானை குறித்து மேன்மையாக ராஜ சமூகத்திலும் பேசப்பட்டது, சாதாரண மக்களும் பேசினாங்க. அதான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அவன் அந்த ஒளி அல்ல, அவன் அந்த ஒளி அல்ல. அந்த ஒளியை குறித்து அவனே ஒரு ஒளியாகத்தான் இருந்தான். அவனே ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக தான் இருந்தான். மக்களுடைய மனதிலே முக்கிய இடம் பிடித்தவனாயிருந்தான். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் ஒளி அல்ல. யாரல்ல? I am not the light. நான் ஒளி அல்ல, நான் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். ஸ்தோத்திரம். நான் ஒளி அல்ல, அவரே மெய்யான ஒளி. உலகத்திலே வந்த எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, யோவான் இயேசுவின் காலத்துக்கு முந்தின நாட்களில் வந்த யோவான் தீர்க்கதரிசி, எல்லா தீர்க்கதரிசிகளோட சிறந்தவர். யோவான் ஸ்நானகன் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே அநேகத்தில் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், எலியா, எலிசா போன்ற பிரபலமான தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். எல்லோருமே தேவனுடைய ஒளியாகிய கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தவர்கள் தான். தேவர் ஸ்தோத்திரம் விட்னஸ், அவர்கள் எல்லாம் ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தவர்கள். அவர்கள் யாரல்ல? ஒளி அல்ல. கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர்கள் ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தவர்கள். யோவான் எப்படி இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தாரோ அதுபோல தங்கள் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் தேவனை குறித்தும் தேவனுடைய மக்களுக்கு சாட்சியாக கொடுத்தார்கள். அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே வாழ்ந்து மறைந்து போனார்கள். ஆனால் இயேசு அவர்களில் ஒருவர் அல்ல, அவர் மெய்யான ஒளி. All prophets were the light. விளக்காக இருந்தார்கள். யோவான் ஸ்நானகனை போல ஒளி கொடுத்தார்கள்.
பட் இயேசு கிறிஸ்து அவர்களை விட, எல்லா தீர்க்கதரிசிகளை விட வித்தியாசமானவர். அவர்கள் எல்லாம் வெளிச்சமாயிருந்தார்கள், ஆனால் மெய்யான ஒளி அல்ல. அவர்கள் மறைந்தார்கள். பட் இயேசுவோ, ஜீசஸ் இஸ் த ட்ரூ லைட். இயேசு மெய்யான ஒளி. அல்லேலூயா. மெய்யான ஒளி என்றால் அணையாத ஒளி, என்றும் நிலைத்திருக்கிற ஒளி, அணையாத ஒளி. அல்லேலூயா. தேவன் படைத்த சூரியன் சந்திரனை குறித்து ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் பெரிய சுடர்களாகிய 2 அவசியங்க 1 யோவா பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். 2 மகத்தான சுடர்களை ஆண்டவர் உண்டாக்கினார். அவைகள் என்ன? They are the sun and the moon. They are great light that God made. தேவன் உண்டாக்கின பெரிய லைட். God made the sun to rule the day. பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் படைத்தார். ஒரு சூரியன் முழு உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறது என்றால், ஆண்டவர் படைத்த விளக்குகளில் எவ்வளவு பிரகாசமான வெளிச்சம், ஒரு லைட். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இயேசு குறிப்பிடுகிறார். வாசியுங்கள். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். சூரியன் என்ன செய்யும்? அந்தகாரப்படும். சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். சந்திரன் ஒளியை ஒரு நாள் கொடாதிருக்கும். நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும். பிரைஸ் காட். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரனும் ஒளியை கொடாதிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12, 8, 12 5 முறை சொல்லப்பட்டிருக்கிற 6, 12 மட்டும் வாசிங்க. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல என்ன செய்தது? கருத்தது. சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. 5 முறை சூரியனும் சந்திரனும் ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டு அவைகள் இருண்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவைகள் பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. ஆனா சந்திரனும் சூரியனும் பூமிக்கு தான் வெளிச்சம் கொடுக்கும் முடியும். அவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரைட்ஃபுல்லா மாற்றுமா என்று சொன்னா முடியாது. அவைகளுக்கு பூமியை வெளிச்சமாக்க அவைகளை படைத்தார். அவைகள் மனிதனுடைய வாழ்க்கையை பிரைட்ஃபுல்லாக மேன்மை உள்ளதாக மாற்றுமா என்றால் கூடாது. They cannot make a man's life brightful. ஆகையால் they are not the true lights. அவைகள் என்னல்ல? உண்மையான விளக்குகள். தீர்க்கதரிசிகள் யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தாலும் he was not the true light. ஒரு நாளிலே அவன் சிரச்சேதம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். வாழ்க்கை முடிந்தது. தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவை குறித்தும் தேவனை குறித்தும் பிரசங்கித்தார்கள். அவர்கள் காலத்திலே கர்த்தருக்காக ஒளியை போல் வாழ்ந்தார்கள். பட் அவர்கள் அணைந்தார்கள். பட் கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் என்றைக்கும் அணையாத விளக்காக இருக்கிறார். அவர் மெய்யான ஒளி. அவரை அணைக்க எவராலும் கூடாது. அணையாத ஒளி. மரித்தேன் ஆகிலும் சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.